விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தின் அடிப்படையில் பொறுப்பு ஆளுநராக தற்போது இருக்கிற ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு நாங்கள் தான் அதிக இடங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு உரிமை கோரி இருக்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு 35% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதற்கு ஆளுநர் அவர்கள் இல்லை, நீங்கள் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான படங்கள், அந்த அமைச்சர்களினுடைய அறைகள், முதல்வரனுடைய அறை, துணை முதல்வரனுடைய அறைன்னு எல்லாமே இப்போ மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கு. நிறைய தேவையில்லாத திங்ஸ்லாம் அப்புறப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 118 இடங்களை அச்சீவ் பண்றதுக்காக சிறு கட்சிகளினுடைய ஆதரவை கோரும் தாவேகா அதுல பிரதானமாக குறிவைக்கிறது அப்படிங்கிறது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு குறி வச்சிருக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உள்ள வரும் பட்சத்தில் பிஜேபியினுடைய ஆளுமை அப்படிங்கிறது தப்பித்தவறி கூட வந்துடக்கூடாது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறதாக ஒரு தகவல் வருது. ஒரு சில செய்தி சேனல்கள் ரொம்ப கன்ஃபார்ம்டாகவே போடுறாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள், அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்லாம் போடுறாங்க. கண்டிப்பாக காங்கிரஸ் ஆல்ரெடி திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் மற்ற கட்சிகள், இடதுசாரிகள், விசிகா இவங்கெல்லாம் வர்றாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் கண்டென்ட். இப்போ ஆளுநரை இன்னைக்கு விஜய் சந்திக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம். அதற்கான நேரம் எக்ஸாக்டா இப்போ தெரிய வந்திருக்கு. பிற்பகல் 3:30 மணிக்கு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறாருன்னு இப்போ தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி ஒரு தகவல், அந்த பொறுப்பேற்றதுக்கு பின்பாக முதல்வராக விஜய் அவர்கள் போட போற முதல் கையெழுத்து அப்படிங்கிறது வெற்றி பயணம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தில் முதல் கையெழுத்திட போகிறார் அப்படிங்கிற விஷயம் வருது. அது என்ன வெற்றி பயணம் அப்படின்னா, வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் முடிஞ்சு தாவேகா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் வந்துட்டாலும் கூட அவங்களுக்கான ஆதரவு பெரும் பணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. காரணம் என்னென்னா, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவை அப்படிங்கிற இடத்துல 108 இடங்களை ஜெயிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம், அதில் ஒரு இடம் விஜயும், இன்னொரு இடம் திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ண போகிறதாகலாம் தகவல் வருது. அப்படி பார்க்கும் பொழுது 107 இடங்களாக இருக்கும். 118 இடங்களுக்கு இன்னொரு 11 இடங்கள் தேவை. அந்த ஆதரவை பெறுவதற்கான பணியில் தாவேகா ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பணிகள் ஒரு புறம் இருக்குது, அதுக்கு தொடர்பான தகவல்களும் இருக்குது. நம்ம அதில் என்னென்ன விஷயங்கள், தகவல்கள் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுல பொறுப்பு ஆளுநராக தற்போது இருக்கிற ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பெரும்பான்மை எங்களுக்கு நாங்கள் உரிமை கோரி இருக்கிறாரு, நாங்கள் தான் அதிக இடங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு உரிமை கோரி இருக்கிறாரு. உரிமை கோரும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி ஒரு 35% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதும், அதற்கு ஆளுநர் அவர்கள் இல்லை, நீங்கள் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம், அதை நீங்கள் 118 அப்படின்ற அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினதாகவும் தற்போது தகவல்கள்லாம் வருது. ஆளுநர் அவர்கள் இன்று மதியம், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற மணி கிட்டத்தட்ட சுமார் ஒரு 12 மணி, அந்த ஒரு 12:30 மணி போல் அவர் தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே வெளியாக இருக்குது. அப்படி ஆளுநர் அவர்கள் தமிழகம் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் அவரை நேரில் சந்தித்து இந்த உரிமை கோரும் பணிகளையும் ஈடுபட இருக்கிறதாக தகவல்கள் தற்போது தெரிவிக்குது.
ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, அப்படியே சைட் பை சைடு வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து அவர் பதவியேற்கும் அந்த விழா அப்படிங்கிறது வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடத்துறதுக்காக திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள்லாம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் நிறைய முன்னேற்பாடு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இப்போ முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான படங்கள், அந்த அமைச்சர்களினுடைய அறைகள், முதல்வரனுடைய அறை, துணை முதல்வரனுடைய அறைன்னு எல்லாமே வந்து இப்போது சரி செய்யப்பட்டுட்டு இருக்கு. அது அங்கே மாற்றங்கள் செய்யப்பட்டுட்டு இருக்கு. நிறைய தேவையில்லாத திங்ஸ்லாம் அப்புறப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தாவேக்கா அரசுக்கான அறைகள் அப்படின்ற சொல்லி அதெல்லாமே ரெடி பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற செயலர் அவரை வந்து நேரில் சந்திக்கிறாரு. நேரில் சந்தித்து இங்கே தற்காலிக ஒரு சபாநாயகர் தேர்வு அப்படிங்கிறது வந்து, ஏன்னா பதவி பிரமாணம்லாம் செய்யும்போது அந்த சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கும் போதெல்லாம் சபாநாயகரும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ், பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ப்ராசஸ் அண்டு சட்டமன்றத்தை கூட்டுவதற்கான வேலைகள், இது சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக சட்டமன்ற செயலரை சந்திக்கிறார் இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள். இந்த எல்லா பணிகளும் சைட் பை சைடு ஒரு 4-5 பணிகள் தாவேக்கா தரப்புலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கான பணிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு தேவையான பணிகள் அப்படின்னு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 118 இடங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக சிறு சிறு கட்சிகளினுடைய ஆதரவை கோரும் தாவேக்கா அதில் பிரதானமாக குறிவைக்கிறது அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு குறி வச்சிருக்கிறாங்க. விசிகா, கம்யூனிஸ்ட், அதில் வந்து சிபிஐ, சிபிஎம் 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அண்டு காங்கிரஸ், பிரதானமாக காங்கிரஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். குறிப்பாக இதில் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுது. ஏன்னா இவங்க வந்து தேர்தலுக்கு முன்பாகவே வந்து தாவேக்காவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தது தான். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வெற்றிக்கு அப்புறம் நம்ம தாவேக்காவோடு போகலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு அண்டு அழைப்பும் வந்து ஒரு பக்கம் வரும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கான முயற்சிகள், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் காங்கிரஸ்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஏற்கனவே ராகுல் காந்தி விஜய் கூட ஃபோன்லாம் பேசியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி ஸ்டாலின் கூடவும் பேசியிருக்கிறாரு. அது வந்து சரி நாங்கள் தாவேக்கா கூட போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான இதை தான் பேசிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள்லாம் இனிமேல் அடுத்தடுத்து வெளியில் வரும். இதில் பேசினதுக்கப்புறம் இதில் காங்கிரஸ் வந்து ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போ ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உள்ளே வரும் பட்சத்தில் பிஜேபியினுடைய ஆளுமை அப்படிங்கிறது தப்பித்தவறி கூட வந்துடக்கூடாது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறதாக ஒரு தகவல் வருது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை டிவிகே வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அது ஏன் ஓவர் கம் பண்ணுவாங்கன்ற கேள்வியே வருதுன்னா, இந்த பக்கம் பாமக வந்து உள்ளே வர்றதுக்கான ஒரு சமிகை தென்படுது. காரணம் என்னென்னா வந்து இப்போ பாமக கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் சீட்டுகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இங்கே அதிமுகவும் பெரும்பான்மை, இப்போ அதிமுக ஆட்சி அமைக்கிற சுச்சுவேஷன் இல்லை இல்லையா, ஸோ தாவேக்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ பாமகவும் இந்த பக்கம் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சுச்சுவேஷன் தென்படுறதுனால இப்போ ஒருவேளை பாமகலாம் வேண்டான்னு காங்கிரஸ் வந்து மறுக்கிறாங்களா, தடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதைத்தான் தாவேக்கா எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க, காங்கிரஸ் எப்படி சம்மதிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சில செய்தி சேனல்கள் ரொம்ப கன்ஃபார்ம்டாகவே போடுறாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள், அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்லாம் போடுறாங்க. அண்டு வந்து விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து இந்த மாதிரி தற்போது ஒரு தொங்கு சட்டசபை உருவாகி இருப்பது அப்படிங்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வழியை அமைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் விசிகா பேசியதை பார்க்கும் பொழுது அவங்களும் வந்து தாவேக்கா கூட போவதற்கான ஒரு சினாரியோ தென்படுறதாக உணரப்படுது. ஆனால் அதில் விசிகா இன்னும் ஒரு திடகாத்திரமான ஒரு முடிவை, அதிகாரப்பூர்வமான முடிவை இன்னும் சொல்லலை. பட் அவருக்கும் வந்து விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, அந்த தகவல்கள்லாம் வந்துருச்சு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு வரப்போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியலை. ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ளே கொள்கை ரீதியிலான கூட்டணி, அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்கிற அதே திருமாவளவன் எங்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, விசிகாவுக்கும் அண்டு பட்டியலின மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் கிடைக்காமலாம் இருக்குது, இன்னும் புதுசாக பிரச்சனைகள்லாம் வருது, விசிகாவோட கொடிக்கம்பு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சகித்து கொண்டு
நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம்னு சொல்லியிருந்தாரு திருமாவளவன். அப்போ இதுக்கு மேலே சகிப்புத்தன்மையோடு இருக்கணுமா? மோரோவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக விசிகா வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு அவங்க தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தே வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு கட்சி. இங்கே விஜய் அதற்கான ஓப்பனிங்கை வச்சிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி விசிகா இந்த பக்கம் வருமா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுமே பேசிட்டு சொல்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இதில் சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து எங்களுக்கு இன்னும் எந்த கடிதமும் வரல, எந்த அழைப்பும் வரல அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் கடிதங்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்கு, அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குன்னு தாவேக்கா பக்க தகவல்கள்லாம் வருது. பட் இதில் எது கன்ஃபார்ம் ஆகுது, எது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அது வரைக்கும் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. சொன்னவரே தான் அழைப்பு இன்னும் வரலன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அழைப்பு வந்தால் மாறிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் ரொம்பவே குமுறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவதெல்லாமே வந்து இந்த மாதிரி இடதுசாரிகளுக்கு ஒரு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுறதில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி ரொம்ப குமுறி இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பிரதிநிதித்துவம் கிடைக்கும் தாவேக்கா கிட்ட போனா அப்படின்ற பொழுது ஏன் வந்து போகக்கூடாதுன்ற ஒரு கேள்வி உள்ள எழலாம். ஸோ அதனால் கம்யூனிஸ்ட்டுகளும் இங்கே வந்து இப்போது தாவேக்காவை நோக்கி நகர்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. பட் இதை திமுக எப்படிலாம் தடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவினர் வந்து நம்மளை தோக்கடித்த தாவேக்கா ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக திமுக பிரயத்தனப்படுவாங்க. அதனால் கூட்டணி கட்சிகளை இன்டாக்டாக வச்சுக்க பார்ப்பாங்க. பட் அதையெல்லாம் மீறி கூட்டணி கட்சிகள் திமுகவை எதிர்த்து இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் வர்றாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக காங்கிரஸ் ஆல்ரெடி திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் மற்ற கட்சிகள், இடதுசாரிகள், விசிகா இவங்கெல்லாம் வர்றாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. மினிட் பை மினிட், ஹவர் பை ஹவர் இங்கே வந்து பிரேக்கிங் கண்டென்ட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட பல பிரேக்கிங் கண்டென்ட்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப பரபரப்பான சுச்சுவேஷன்ஸ் தென்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, திமுக பக்கம் இதுனா அதிமுக பக்கம் சில விஷயங்கள். இப்போ அதிமுகவினுடைய ஆதரவை வந்து விஜய் கோருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதே நேரம் விஜய் அவர்கள் பாஜகவினுடைய எந்த ஒரு சின்ன ஒரு மிக்சிங்கும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆட்சியை அமைச்சிடணும் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு தாவேக்கா தரப்பு வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்குது. அதனால தான் அதிமுகவை வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா, அப்படி உள்ளே கொண்டு வந்தாலும் பாஜகவை கட் பண்ணிட்டு வாங்க சுத்தமாக அப்படின்னா நம்ம கூட்டணி வைக்கலான்ற கண்டிஷன் கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில், இல்லை முழு அதிமுக வேண்டாம் அப்படின்ற முடிவெடுக்கும் பட்சத்தில் அதிலிருந்து ஒரு கணிசமான தாவேக்கா பக்கம் ஆதரவு தெரிவிக்கலான்னு மனநிலை கொண்டவர்களை நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒருவேளை தாவேக்கா பிளான் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதே நேரம் அதிமுக தரப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோட ஒரு கூட்டம் போடுறதாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஏன் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ காரணங்கள்லாம் தெரிவிக்கப்படலை. ஆனால் பின்னாடி ஒரு வேளை வந்து நம்ம அடுத்த கட்டமாக இப்படி ஒன்று பண்ணலான்னு தலைமை வேறு சில முடிவுகளை எடுக்கிறதுனால இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டுருக்கான்னு நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் கண்டென்ட், இப்போ ஆளுநரை இன்றைக்கி விஜய் சந்திக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம். அதற்கான நேரம் வந்து எக்ஸாக்டாக இப்போ தெரிய வந்திருக்கு. பிற்பகல் 3:30 மணிக்கு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறாருன்னு இப்போ தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அமைச்சு உரிமை கோருவார், ஆளுநர்கிட்ட உரிமை கோருவார் அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வருது. அதிமுக வந்து கண்டிப்பாக விஜயோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவாங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தவங்க திரும்பவும் ஒரே காரில் பயணிச்சிருக்கிறாங்கன்ற வரைக்கும் தகவல் வெளியாகிருக்கு. அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தாவேக்கா கூட போகலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகள் எதுவும் உள்ளுக்குள்ளே நகர்வுகள் போய்கிட்டு இருக்கா, இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஒருவேளை ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தி, லைக் அவங்களாம் தனிப்பட்ட எஸ்பி வேலுமணியை மையப்படுத்தி ஒரு கூட்டம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மினாலும் கூட
ஒருவேளை இந்த மாதிரி நம்மளாம் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்ற தொடர்பான டிஸ்கஷன் அது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் அதிமுக தரப்புலேருந்து ஒரு தகவல் கூடிய சீக்கிரம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. இங்கே முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கான பணிகள் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு தாவேக்கா முயற்சிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் முன்னாடி ஆதவர்ஜுனாவுக்கு சொந்தமான காரில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு ஒரு கார் ஒன்று போச்சு. அதில் தாவேக்கா நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அதை மறுக்கிறாரு. அது மாதிரி போனது உண்மை தான், ஐ மீன் கார் போனது ஓகே, பட் அதில் நிர்வாகிகள் யாரும் போய் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக எதுவும் மறைக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் முயற்சிகள் என்னவோ போகிறது உண்மை. என்ன நடக்குது அப்படின்னு தெரில. மினிட் பை மினிட் முன்னாடியே சொன்னது போல் பிரேக்கிங் கண்டென்ட்ஸாகவும் முக்கியமான நகர்வுகளாகவும் ரொம்ப ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்ஸ்லேயே தமிழக அரசியல் களம் இருந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணி விஜய் அவர்கள் அந்த குறித்த நாளில் குறித்த நேரத்தில் முதல்வராக பதவியேற்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வி இருக்குது. பார்க்கலாம். அண்ட் மோரோவர் வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் காலக்கெடு விதிப்பார் ஆளுநர் அவர்கள், பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு. அந்த 15 நாட்களுக்குள்ள இந்த எல்லாரையும் கொஞ்சம் சரி கட்டி பேசி சமாளித்து அந்த 118 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் டிவிக்கு அச்சீவ் பண்ணிடுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அப்படின்னு வச்சுக்கலாம். கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் பொறுத்திருந்து. அண்ட் ஃபைனலி ஒரு தகவல், அண்ட் பொறுப்பேற்றதுக்கு பின்பாக முதல்வராக விஜய் அவர்கள் போட போகிற முதல் கையெழுத்து அப்படிங்கிறது வெற்றி பயணம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தில் முதல் கையெழுத்திட போகிறார் அப்படிங்கிற விஷயம் வருது. அது என்ன வெற்றி பயணம் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே வந்து திமுக கவர்மெண்ட்டில் வந்து மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் சொல்லியிருந்தாங்க. அந்தந்த நகரங்களுக்குள்ள, அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே, நகரத்துலேருந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறதுல எல்லாமே முதல்ல சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அது வந்து விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கான அந்த பயணங்களும் மகளிருக்கு இலவசமாக வழங்கப்படுவதற்கான விஷயம்தான் அது அப்படிங்கிறது. அதற்கான ஃபைல்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. போக்குவரத்து துறை சைடில் அதுக்கான ஃபைல்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. முதல்வராக பதவியேற்றதன் பின்பாக முதல் கையெழுத்தாக விஜய் அவர்கள் அந்த சைனை தான் போட போகிறார்ன்ற தகவல் வருது. பார்க்கலாம். அடுத்தடுத்து பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கிட்டு இருக்கு தற்போதைய தமிழக அரசியல் களம். அடுத்தடுத்து என்ன பரபரப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பரபரப்பான செய்திகளோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.